தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாபந்தம் கலிகதையும் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு இடமும் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் கணபத்தோட தலைப்பு இப்போ எந்த கோவிலில் பூஜை பண்ணுறாராம், இப்போது எந்த கோவிலில் பூஜை பண்ணுறாராம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தருமே பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ரிமோட் ஒரு வில்லேஜில் கிராமத்துலேருந்து சிவன் கோவிலில் ஒரு சிவாச்சாரியார் வந்து பூஜை பண்ணியிருந்தார். அவருடைய பிள்ளை வந்து நினச்சிட்டார், நம்ம சம்பாத்தியம் நம்மளுக்கு போகாது, அவர் கல்யாணம்லாம் எடுத்து நமக்கு இதை வச்சு நம்ம பழப்பு நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், மெட்ராஸில் ட்ரை பண்ணியிருந்தார் ஏதாவது கோவிலில் கிடைக்குமா அப்படின்னு. ஏதோ ஒரு கோவில் இது கிடச்சிது. அதனால் என்ன பண்ணார், அங்கே வருமானம் கிடைக்கிறதுன்னு ஒன்றே சரி அப்பாவை அங்கே பார்த்துக்கிட்டோம். அப்பாவுக்கு ஏற்கனவே வயசாகிடுது, இருந்தாலும் இங்கே வந்துட்டார். மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு இங்கே ஒரு கோவிலில் அவர் வந்திருக்கார். வந்து கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோவிலுக்கு மாறிட்டான். இவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதனால் ஒரு ஸ்டேஜில் இவர் வேணவே வேணான்னு அவர் நினச்சுட்டார். இவர் எடுத்துருங்க, வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ட்டார். அதனால் அவர் என்ன பண்ணார், வேறு வழி கிடையாது, வேலை போயிடுத்து. அதனால் கிளம்பி என்ன பண்ணலாம், திருப்பி இவருக்கு ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குமே, ஒரு அவமானம். கோவிலுக்கு திருப்பி நம்ம இங்கே வந்துட்டோம், ஊரில் இருக்க கோவிலுக்கு திருப்பி போய் போனால் அங்கே அப்பா சொல்லியிருப்பார், பையன் வந்து மெட்ராஸ்க்கு ஒரு இதுக்கு கோவிலுக்கு போயிருக்கான்னு சாதாரணமாக தான் சொல்லியிருப்பார். ஊரில் இருக்கவெல்லாம் ஏதாவது சொல்லுவா. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு. சரி ஏதோ ஒரு யோஜனையில் கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். ஒரு தடவை பார்த்துடலாம் பெரியவாளை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு காஞ்சிபுரம் வந்திருக்கார். இவர் மகாபெரியவா வந்துக்கிட்ட தன்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே பெரியவா வந்து அணுக்கு தொண்டர்கிட்ட சொல்லி சிஷ்யர்கிட்ட இவர் எந்த கோவிலில் பூஜை பண்ணுறாருன்னு கேளு அப்படின்னு. இவர் வந்து அதுக்கப்புறம் கக்கிட்டார் விஷயம், எங்கே பூஜை பண்ணுறாரு, இப்போ பண்ணலையே, வேலையை விட்டு தூக்கிட்டா எல்லாத்தையும் சொன்னார். சொல்லி இப்போ வந்து 2 வருஷம் ஆகிடுது. இவர் மெட்ராஸ்க்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது 2 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்திருக்கார் பெரியவங்கிட்ட. 2 வருஷம் இங்கே ஏதோ போராடி பார்த்து இப்போ இந்த புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்தவுடனே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவர் வேலை விட்டு துரத்திட்டா. இவர் அங்கே வந்துட்டார். அதுதான் இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்போது அப்புறம் பெரியவா வந்து கேட்டால், நீ அப்போது எந்த ஊர் உனக்கு எங்கே இருக்க என்ன எல்லாம் பெரியவாவுக்கு தெரியும், இருந்தாலும் கேட்பா. அவர் ஏதோ ஒரு ஊரை சொல்லி அந்த ஊர் இவ்வளோ அந்த இடத்துல இருக்க சிவன் கோவில் பேரை சொல்லி, அங்கே தானே உங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரா சிவாச்சாரிய, நாம அங்கே தான் இருக்கார். அவர் சொன்னாரா, அது பாடப்பெற்ற ஸ்தலமாச்சப்பா, அது அந்த சிவன் பாடல் பெற்ற ஸ்தலம், அந்த இடத்த விட்டுட்டா நீ வந்த ரொம்ப நல்ல பாடப்பெற்ற ஸ்தலம், நீ அங்கேயே நீ வந்து இவ்வளோ இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சு நீ இது மாதிரிலாம் கஷ்டப்படவானா அப்படின்னு பரமசிவனே உன்னை கூப்பிட்ருக்கார். அங்கே பெரியவா தானே கூப்பிட்ருக்கார். அவர் சொல்கிறார், நான் பெரியவா சிவனே உன்னை கூப்பிட்ருக்கார், அங்கே போய் நீ உன் பூஜையை பண்ணு, அதுதான் சரி அப்படின்னாராம். அவர் உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு அங்கே போனாராம். அங்கே போனான்னா அதுக்கப்புறம் என்னென்னா நடந்தது தான் பெரிய விசேஷம். ஏன்னா பெரியவாளை தரிசனம் பண்ணி விட்டு வந்திருக்கார், அதான் பரமேஸ்வரன் இல்லையா. அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகும் பெரியவாளை தரிசனம் பண்ணதுனால இருந்த என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே வந்து இருக்க கமிட்டி கொஞ்சம் மாறி புதுசாக வந்த கோவில் வந்து நல்ல இது வந்து பெரிய ஸ்தலமாச்சே, இதை போய் நம்ம இப்படி பண்ணுறோமேன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து நல்லா அதை இது பண்ணி பராமரித்து அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து
அவன் ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணி நல்லபடியாக எல்லாத்தையும் இது பண்ணி புதுப்பிச்சு அவள் வந்து ரினியூவல் பண்ணி அந்த இந்த கோவிலை நல்லா பண்ணாலாம். பெரிய வந்து ரெனோவேஷன்லாம் ஆகி நல்லபடியாக வந்து அது வந்ததே இப்போ திடீர்னு கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இவானா பப்ளிசிட்டியாக பண்ணால் இது வந்து பாடால் பெற்ற ஸ்தலம்னு. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நாங்கள் அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா போதுமே, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த அனுகிரகம் போகிறோம். அதனால் அங்கே திடீர்னு இன்னும் தெரில திடீர்னு வர ஆரம்பித்தா திடீர்னு பார்த்தா ஒரு கோவிலுக்கு கூட்டம் இருக்கும், முதல்லலாம் இருக்காது. அது எப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும், அது வந்து பரமேஸ்வரன் நினச்சா தான் நடக்கும். கூட்டம் நிறைய ஆச்சு. அதனால் வரவான நிறைய பணம் போடுவாளே, தட்டில் போடுவா, அது வருது. அதனால் உண்டியலில் வர்றது, அதனால் நிறைய பணம் சேர்ந்துருக்கு. அவளுக்கு சம்பளமும் நிறையா இருக்குது. அதனால் மகாபிரியா வந்து இங்கே போக சொல்லி அனுப்பினான்னு இவர் நினைக்கலாம். ஆனால் நாம் கூட நினைக்கலாம் அது சொன்னது பரமேஸ்வரன் தானே. அதனால தான் இவர் வந்து அங்கே என்ன பண்ணுவார், வேறு ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொன்னோடனே பெரியவா நீ இங்கே அங்கே போன்னு சொல்லலாம். ஆனால் பெரியவா எப்படி வந்து நேராக அந்த ஊருக்கே போக சொன்னான்னா, சும்மா பிளைண்டாக வந்து ஒரு ஊருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து பாடல் பெற்ற சிவஸ்தலம். அங்கே வந்து நல்லபடியாக அது பழையபடி மெருகேற்றி அந்த கோவில் நல்லபடியாக ஆகணும் அப்படின்றது பெரியவா உடைய பரமேஸ்வரன் மனசு வச்சுட்டார். அதனால தான் இவ்வளோ லீலையும் நடந்திருக்கு. இவர் திரும்ப ஊருக்கு போயிட்டார். ஏன்னா அவள் அப்பா காலத்துக்கு அப்புறம் இவர் தானே அங்கே சிவாச்சாரியாரை முக்கியமாக இருந்து நடத்தணும். அந்த இதுலேருந்து தவறக்கூடாதுன்றது பெரியவா பண்ண இவ்வளோ பெரிய லீலை வந்து இது. திருப்பி அவர் ஊருக்கே போய் சேர்ந்துட்டார். அந்த இடத்துல நல்லபடியாக அவருடைய வாழ்க்கை நடந்தது அப்படின்றது இந்த அனுபவத்தில் தெரியுது. ஜெய் ஜெய் சங்கர சங்கர் மகாபிரிய பாதவிச்சரம் மகாபிரிய பாதவிச்சரம்.